ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. அதில் நான் போய் பார்த்த படம் வந்து மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படம் தான். அது வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்காரு, நம்ம விஜய் மில்டன் சார் வந்து இயக்கியிருக்கிறாரு, விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் ராய் அப்படின்றவர் கூட சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து முன்னாடி ஏற்கனவே எடுத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, ஓகே, ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரைட் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போய் இந்த படத்தை பார்த்தேன். ஓகே, இந்த படத்தில் இருந்த ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஜய் ஆண்டனி சார் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சலீம், நான் அந்த மாதிரி பார்த்த ஒரு விஜய் ஆண்டனியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சலீம் அப்படின்ற போதே அதோட கனெக்ட் ஒன்று இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்தா தான் அது தெரியும். அதையும் தாண்டி நிறையா ஆக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, நிறையா ஃபைட் சீன்ஸ் வந்து அவரே வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒன்று ரெண்டு இடத்துல ஒரு டூப் மாதிரி தெரிஞ்சாலுமே பல இடங்களில் அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து நடிச்சிருக்கிறாரு. கடைசியில் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் டைலாக்ஸ் கூட நம்மளை கடைசியில் ஓகே இதுதான் படம் அப்படின்ற ஒரு புரிய வைக்கிற வரைக்கும் அந்த எமோஷ்னலாகவும் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக். பாடல்கள் தேவையான இடத்துல வருது, சில இடத்துல வந்து என்னடா அது அப்படின்னு மோசலிக்கிற வைக்க இருந்தாலுமே பட் பாடல்கள் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பேசுனது வந்து இந்த படத்தில் உள்ள பிஜிஎம்ஸ் அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. நம்ம விஜய் ஆண்டனி சார் ஃபைட் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அது வந்து அவர் இந்த எமோஷனல் கன்வே பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இன்னொரு இடத்துல இருந்து அவர் வந்து ஒரு எவால்வ் ஆகிற சீனு, அதாவது ஒருத்தர் அமைதியாகவே இருக்கிறான், அவன் வந்து சண்டைக்கு போகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் அந்த மியூசிக் மூலயமா நம்மளை வந்து கடத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா ஒர்க்கு. பல இடத்துல சிஜி, பல இடத்துல விஎஃப்எக்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கதைக்கு அந்த படத்துக்கு தேவையான ஆப்டாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து படத்தை தாண்டியோ அந்த சிஜியோ விஎஃப்எக்ஸோ வந்து நம்ம கடத்தல, அதோட ஒன்றி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியாக பல இடங்களில் நம்ம வந்து ஆச்சரியப்பட வச்சது, முக்கியமாக ஃபைட் சீன்ஸில். நான் ஏன் அதிகமாக ஃபைட் சீன்ஸை பற்றி பேசுகிறேன்னா, இந்த படத்தில் முக்கியமாக நம்ம கண்ணில் படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது வந்து ஃபைட் சீன்ஸ் மட்டும்தான். அப்படியே நெகட்டிவ் சைடுக்கு வந்தோன்னா அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஏன்னா இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 60 பழசு கதை. ஏன்னா அப்போ 60 பழசு கதையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதான் ஸ்க்ரீன் பிளேயில் அதை வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் அந்த கதை வந்து என்கேஜிங்காக இருந்திருக்கும். ஆனால் வந்து எந்த இடத்துலையுமே அடுத்து என்ன அப்படின்னு கொண்டு போகிற வகையில் அந்த கதை வந்து நகரவே இல்லை. இது என்னன்னா, அந்த சலீமோட ஒரு கனெக்ட் இருக்குது, அது வந்து அது எப்படி எழுதுனாங்கன்றது தெரில, அது சுத்தமாக நம்புறத்தன்மையாகவே இல்லை. எப்படா அது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. இன்னொன்று வந்து அவர் வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்தார், அவருக்கு முத்திரை இருக்குது, அவர் வேறு நம்பர் தான், ஒரு ஏஜென்ட் அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவரை வந்து ஒரு ஏஜென்ட்டாக நம்மளால் உணரவே முடியாத அளவுக்கு தான் அந்த கதைக்களம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரத்குமார் சார் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ரோல் திடீர்னு வரும் போகும், வெறும் வாட்சிலே கால் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அவரால் கதையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அவர் படத்தில் விட்டு நகர்த்தி வச்சா கூட அவர் இந்த படம் நகர்ந்து போகுமே தவிர அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து தரலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சத்யராஜ் சார் வராரு. சத்யராஜ் சாரும் வெறும் அந்த ஃபோன் காலில் மட்டும்தான் வராரு. ஆனால் வந்து அவருக்குமான ஒரு முக்கியத்துவமும் அதில் இல்லை. சும்மா ஃபோனை போட்டு நான் தான் பாஸ் பேசுகிறேன், அவனை கொன்றுங்கிறாரு. எதுக்கு கொள்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது எதுவுமே தெரிய வரலை. மூணாவது ஹீரோயின் ரோல். ஹீரோயின் ரோல் படத்துக்கு தேவையான்னு கேட்டால் தேவை, ஆனால் அந்த தேவையான இடத்துல அதை அவங்க வந்து யூஸ் பண்ணலை. பல இடங்களில் வந்து அவங்க எதுக்கு வராங்க போகிறாங்க, திடீர்னு அவங்க அப்பா செத்து போயிட்டாருங்கிறாங்க, செத்துனா கடன் தொல்லைனால வில்லன் கொண்டுட்டாருங்கிறாரு. இந்த மாதிரி பல ட்ராமாக்கள் உள்ளே நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கு. எதுவுமே வந்து நம்மளை பாதித்த வகையாக கதை இல்லை. நாலாவது வில்லன் வந்து எப்படி இருக்கணும், ஒரு படத்தில் நம்ம பார்க்கும்போது ஹீரோவுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து எப்படா ஹீரோ அடிப்பான், எப்படா அவங்கள காப்பாற்றுவான் இவன்கிட்ட இருந்து அப்படின்றது இருக்கும்ல. இதில் வந்து வில்லனை எப்படியா காப்பாற்றிருங்க, விஜய் ஆண்டனி ஏதாவது பண்ணிட போகிறாரு, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கா, அப்படியே வெறும் வட்டிக்கு விடுறவரை போயிட்டு ஏன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும், போலீஸ்லாம் வந்து அவருக்கு அவ்வளோ இதாக இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. வில்லனும் இந்த கதைக்கு ஒரு ஆப்டாகவே அமையலை. போலீஸாக ஒருத்தர் வராரு, தெலுங்கு படங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், அவர் வராரு. அவருக்கான ஒரு பில்டப் வந்து ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக கொடுக்குறாங்க. இவர் வந்து இப்படி திங்க் பண்ணி இவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ஆள், டானே எதிர்த்து ஒரு ஈகோவில் விளையாடக்கூடிய ஆளுங்கிறாங்க. அவருமே கடைசியில் சப்பையாக பிளேடை வச்சு கிழிச்சோன்னே அவர் ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வரதே இல்லை. ஒரு போலீஸு ஒரு சின்ன ஒரு பிளேடு கீரலுக்காண்டி வில்லன் பக்கமே வராமல் இருக்காரா, இல்லை ஹீரோ பக்கமே வராமல் இருக்காரான்ற மாதிரி ஒரு யோசிக்க வைக்கிது. இப்படி ஒரு போலீஸ் இருந்தால் விளங்கிருண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கிது அப்படின்னே சொல்லலாம். இப்போ உள்ள படங்களில் வன்முறைகள் அதிகமாக காட்டுற இடத்துல இந்த ஒரு மெசேஜ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை கொண்டு போன விதம் வந்து கொஞ்சம் போர் அடிக்க வச்சிருச்சு. வழக்கம் போல் ஹீரோவை பேசியே கண்கலங்க வச்சு
இந்த மாதிரி நீ பண்ணுற தப்புன்னு சொல்லி விஜய் ஆண்டனி உட்காந்து திருத்திட்டு இருக்கிறாரு. அந்த திருத்துற மனநிலையில் ஆடியன்ஸ் உட்காந்து அதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது சத்தியமாக அது உட்கார முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த மெசேஜ் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜாக தான் எனக்கு தெரியுது. அந்த இடத்துல நம்ம விஜயகாந்த் சார் அவர்களுக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேமியோ வரப்போது இதுலேயும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த் சாருக்கு இதை படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி இந்த படம் வந்து முடியுது. படத்தில் இந்த ஒன்லைன் இதெல்லாம் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த ஒன்லைன் சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் ஒரு கதையாக எந்த ஒரு நகர்வுமே இல்லை. இது வந்து சலீம்லேருந்து கொண்டு போன ஒரு கதை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் வந்து இது ஒன்லைனுக்கு பதிலாக நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் இந்த கதை வந்து புரியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கம்மி தான், ஒரு 2.25 மணி நேரம் தான் இந்த படத்தோட டியூரேஷன். ஆனால் அந்த 2.25 மணி நேரமும் கொஞ்சம் எங்கேஜாக இல்லாததான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து மற்ற படத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி படம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இது ஏற்கனவே கம்மி தான், இதில் இன்னும் கம்மி பண்ணால் படமே வந்திருக்காதா இல்லையான்ற மாதிரி தான் தெரியுது. அதுலேயும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாதனால இந்த படம் கொஞ்சம் ஸ்லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். இதுவும் வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ளே சேர்ற மாதிரி கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கும் இந்த பார்ட் 2 லீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வர படம் போகிற படம் எல்லா படத்துக்குமே பார்ட் 2 பார்ட் 1ல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த பார்ட் 1லேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற தெரியலன்றதுக்காண்டி எதுக்கு பார்ட் 2? இதுவே அந்த சலீம்லேருந்து வர அடுத்த பார்ட் 2 மாதிரி தான் எடுத்துருக்கிறீங்க. இன்னும் அதுக்கு ஒரு பார்ட் 2 இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது தெரில. அந்த கதைகள் இருந்தாலுமே அது சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டும்தான் மக்களிடையே ஓடும், மக்களிடையே வந்து அந்த கதை போய் சேரும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இதோட என்னோட ரிவ்யூ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஓகே, டாட்டா, பை பாய்.